வரவேற்பு நிகழ்த்தியிருக்கின்ற துறையினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களே, நிகழ்ச்சியிலே நம்முடைய கூட்டத்திலே ஆய்வு கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் அவர்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் நம்முடைய நாசர் அவர்களே, வருகை வந்திருக்கின்ற மேயர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய துறையின் சேர்ந்த அதிகாரிகளே, அரசு பொறியாளர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவருடைய சீரிய தலைமையில் நகராட்சி நிர்வாகத்துறை என்பது இந்த 3 ஆண்டு காலம் முடிந்து 4வது ஆண்டு தொடக்கம். கிட்டத்தட்ட எப்போதும் இல்லாத அளவிற்கு நகராட்சி துறையிலே சீரிய வளர்ச்சியை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் நகராட்சித்துறை நல்ல முறையில் வளர்ந்திருக்கிறது. அனைத்து அடிப்படை வசதிகளும் ஓரளவுக்கு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்போது இந்த கூட்டம் கூட்டப்பட்டவர்களுடைய நோக்கம் இறுதியாக நம்முடைய 4வது ஆண்டு தொடக்கத்திலே நகர்ப்புற மக்கள் தொகை கடந்த காலத்தில் இருந்ததை விட கூடுதலாக 2011 கணக்கெடுப்பின்படியே 45-48%, இன்றைக்கு 60% தாண்டி நகர்ப்புறத்திலே மக்களுடைய தொகை பெருகி இருக்கிறது. தினந்தோறும் வந்து செல்வர்களுடைய மக்கள் எண்ணிக்கை என்பது நகர்ப்புறத்திற்கு 10%. ஆக மொத்த மக்கள் தொகையிலே 70% மக்கள் தொகை நகர்ப்புறத்திலே வந்து செல்கிற மக்கள் வசிக்கிறார்கள், வந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். குடிக்க தண்ணீர் தர வேண்டும், சாலைகள் சரியாக இருக்க வேண்டும், பஸ் ரூட் அது சரியாக இருக்க வேண்டும், இரவு நேரத்திலே வெளிச்சம் சரியாக இருக்க வேண்டும். அது வந்து போகிறவர்களுக்கு இது என்றால் இங்கே இருக்கிறவர்களுக்கு சுகாதாரமாக இருப்பதற்கு மருத்துவமனை, பொழுதுபோக்குவதற்காக பார்க் மற்றும் அவர்கள் வந்து செல்கின்ற எல்லா இடங்களிலும் அனைத்து பணிகளையும் செய்து முடிக்கிற அந்த துறையாக இருக்கிறது. எனவே இந்த துறையில் இப்போது 4வது ஆண்டு ஆரம்பத்தில் இதுவரை செய்யப்படாத பணிகள், இது அந்தந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிறைய கேட்டும் இதுவரை செய்யப்படாமல் இருக்கிற பணியை முன்னுரிமை தந்து எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நான் இருக்கிற மாநகராட்சி ஆணையர் பெருமக்களையும் அதேபோல நகராட்சியினுடைய ஆணையர்களையும் பொறியாளர்களையும் அதேபோல் பேரூராட்சியினுடைய ஆணையர் பொறியாளர் பெருமக்களையும் நான் வெகுவாக என்னுடைய மனது திறந்து சொல்கிறேன். நீங்கள் செய்திருக்கிற பணி என்பது இந்த துறைக்கு மிகப்பெரிய, இந்த நாட்டிற்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய பணி என்பதை நான் நன்றாக அறிவேன். ஒரு சில இடங்களிலே ஒரு சில பேர் எப்போதும் 100க்கு 100 சரியாக இருப்பதில்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆங்காங்கு அங்கொன்று இங்கொன்றுமாக ஏதாவது குறைகள் இருக்குமானால் கூட நான் நினைப்பது நம்ம அதிகாரிகளை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற கருத்திலே தான் அப்படித்தான் இதுவரை நடந்து வந்திருக்கிறது. இனியும் இந்த காலம் என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த எஞ்சிய காலத்தில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணிகள் முடிக்கப்படாமல் இருந்தால் அந்த பணியை முடிக்க வேண்டும். அதில் என்ன தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதையும் நீங்கள் சொன்னால் அதை சரி செய்வதற்கு தலைமையில் இருக்கிற அதிகாரிகள் சரி செய்து தருவார்கள். ஏற்கனவே 21, 22, 22, 23, 23, 24 என்ற அளவிலே பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் எந்த பணி முடியாமல் இருக்கிறது, கடந்த காலத்தில் ஓராண்டு காலத்துக்கு 2 ஆண்டு காலத்திற்காக தாமதப்பட்ட பணி என்ன காரணம் என்பதையெல்லாம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்திருக்கிற ஆணையர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள், மற்றவர்கள் பேசுவார்கள். ஆணையர்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பணி எதை செய்ய வேண்டும் என்பதை அந்த நீங்கள் குறித்து செயலாளரிடம் டிஎம்ஏவிடம் கொடுக்க வேண்டும். அதை பார்த்து பரிசீலித்துதான் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதற்கு அந்த பகுதிகளுக்குள்ள பணம் ஒதுக்குவதற்கு சரியாக இருக்கும். எனவே ஆணையர்கள்லாம் அதை தந்துவிட வேண்டும். இங்கு நேரடியாக பேச இயலவில்லை என்றாலும் நீங்கள் எடுத்து வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் இப்ப பேருந்து நிலையம், குறிப்பாக கடலூர் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் அந்த பேருந்து நிலையம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நீங்கள் உடனடியாக இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை உடனே முடித்து பணியை துவங்க வேண்டும். அதேபோல தருமபுரியிலே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய எல்லா முடிவுகளும் முடிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி ஆணையர்
நீங்கள் போகும்போது டிஎம்ஏ பார்த்து விட்டு போக வேண்டும். எனவே எங்கெங்கெல்லாம் பேருந்துகள் நிலையங்கள் மார்க்கெட்டுகள் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள் அதை முடிக்கப்படாமல் இருப்பதை நீங்கள் கண்டறிந்து உடனடியாக முடிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, புதிய இடங்களில் அத்தியாவசியமாக தேவை என்றால் இந்த முறை நீங்கள் புதிய சாலைகள் போடுகிற போது ஏதோ உடனடியாக சாலையில் 2 பக்கமும் மழைநீர் வடிகால் வடிவதைப் போல அதனுடைய வாய்க்கால்கள் கட்டி சாலைகள் போடுவோமானால் அதற்கு கட்டுவதற்கு இடம் சிறிய சாலையாக இருந்தால் அது செய்ய முடியாது. கொஞ்சம் 30 அடி அளவில் சாலைகள் இருக்குமானால் புதிய சாலைகள் போடும்போது 2 பக்கமும் மழைநீர் வடிகிற வரி செய்தோமானால் அந்த சாலை என்பது ஒரு 3 ஆண்டு காலம் என்பது 10 ஆண்டு காலத்திற்கு அது சரியாக இருக்கும். எனவேதான் அதோடு சேர்ந்துதான் நீங்கள் டிபிஆர் தர வேண்டும். முக்கியமாக கழிவறைகள் அவசியம். பேருந்து நிலையங்கள் மார்க்கெட் பகுதியில் கழிவறைகள், அந்த பகுதியில் குடிநீர் வசதி அவர்களுக்கு எங்கும் செல்லாது. மார்க்கெட்டுக்கு வருகிற போது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது, கழிவறைகள் வழங்குவது. நிறைய எங்கேயாவது மழை காலத்தில் இங்க சென்னையை பொறுத்தளவு மழை காலத்திலே எவ்வளவு பணிகள் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு முதலமைச்சர் அவர்கள் பணி செய்திருக்கிறார். 2000 கோடிக்கு கொசலையார் எல்லாம் 3000 கோடி என்ற அளவில் 5-6000 கோடி செலவு செய்து அப்பவே இன்னும் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு வருகிற போது மேலே பெய்தால் கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு தண்ணீர் தேங்க நிலம் அது மாதிரி இல்லாத அளவிற்கு அந்த மழை நீரும் தேங்கக்கூடாது. எனவேதான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டதன் நோக்கம் அதுதான். எனவே வந்திருக்கிற ஆணையர்கள் நீங்கள் கவனமாக இங்கு பேசுகிறதெல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார்களோ அதை குறிப்பெடுத்துக் கொண்டு நீங்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த ஆட்சி மக்களுக்கு சிறப்பான ஒரு திட்டத்தை நிறைவேற்றினோம் இந்த துறை சார்பாக என்பதை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த அளவிலே நான் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். பிறகு ஒவ்வொருவரும் பேசிய பிறகு இறுதியாக உங்களோடு நான் பேசுகிறேன் என்று சொல்லி முதலிலே நம்முடைய மேயர் பெருமக்கள் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுடைய கோரிக்கையை கொடுத்துவிட்டு 4 வருத்தம் 3 வாங்க எம்பி வாங்க நீங்க பேசுவோம் என்று கேட்டுக்கொண்டு முதலிலே செஞ்சு பேசுங்க. நீங்க இது மேயர் சேர்மன் எல்லாம் பேசுகிற போது இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிற முக்கிய என்ன டாபிக் என்ன தலைப்பிலே நாம் இந்த பணியை செய்ய இருக்கிறோம் என்று சொன்னால் சாலைகள், மழைநீர் வடிகால்கள், குடிநீர் பணிகள், தெருவிளக்கு பராமரிப்பு பணிகள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள், மின்மயானங்கள். எங்கெங்கெல்லாம் இந்த மின்மயானம் அமைப்பது என்பது புதிதாக எந்த இடத்திலும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரு இடத்திலே வருகிற போது மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்கிற இடமாக அது இருக்கிற காரணத்தால் முக்கியமாக எங்கு தேவைப்படுகிறதோ அதை உண்டாக்க வேண்டும். அதற்கான தயாரிப்பிலே விரிவான திட்டறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு பேசுங்க.